சோற்று கடன் தீர்க்க ஓங்கி உயர்ந்து கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த அந்த 5 மாடி கட்டடத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேல். கதிர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற தங்க கலரில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பலகை அவனின் கடந்த கால உழைப்புக்கு கிடைத்த பெருமை பறைசாற்றி கொண்டிருந்தது. அவனின் பள்ளி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் ஒரே ஒரு படுக்கறை கொண்ட வீட்டில் அவனின் 6 குடும்ப உறுப்பினர்களும் முடங்கி கிடந்தது ஞாபகம் வந்தது. ஏழ்மையும் வசதி குறைவும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை அவனுக்கு வசதி வந்த பிறகுதான் அவனால் முழுமையாக உணர முடிந்தது. கல்லூரி காலங்களில் பேருந்துக்காக போக வர சரியாக ₹1.50 மட்டுமே பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பேருந்து பின்னால் ஓடி அலைந்ததும், பேருந்தை நிறுத்தாமல் விருட்டுடன் சென்ற ஓட்டுநரை அர்ச்சனை செய்ததும் நினைவில் வந்து நிழலாடியது. கழுத்தை திருப்பி சற்று தள்ளி பணிவாக சீருடையில் நின்று கொண்டிருந்த டிரைவரை நோக்கியவுடன் அவர் அவனின் குறிப்பறிந்து ரேஞ்ச் ரோவரை கதிர்வேலை நோக்கி ஓட்டி வந்தார். உட்கார இடம் பிடிக்க பின்னங்கால் பிடரியில் படர பேருந்து பின்னால் ஓடியவனுக்கு 1 கோடி மதிப்புள்ள காரா என்று நினைத்து புன்முறுவலுடன் தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டான் கதிர்வேல். அன்று காலையில் சேவ் செய்து கொண்டிருந்த போது அவனின் கைபேசி செல்லமாக அழைத்தது. கடைக்கண்ணால் அழைப்பவர் யார் என நோக்கிய போது அழைப்பு புதிய நம்பரிலிருந்து என்பது தெரிந்தது. வந்த அழைப்பு ஒருவேளை அவனின் வாடிக்கையாளர்களில் ஒருவரின் பெயரை தாங்கியிருந்தால் இந்நேரம் உடனே பாய்ந்து எடுத்து பேசியிருப்பான். சில நொடிகளில் பல கோடி வியாபாரம் கூட ஓரிரு வார்த்தைகளில் இந்நேரம் முடிந்திருக்கும். புதிய எண்ணிலிருந்து வரும் அழைப்புகளை அவன் பெரும்பாலும் உடனே எடுப்பதில்லை. காரணம், அப்படி வரும் அழைப்புகள் நன்கொடைக்காகவோ அல்லது காப்பகத்திலிருந்தோ இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிடிவாதகம் மீண்டும் அதே எண்ணிலிருந்து மறுபடியும் அழைப்பு வந்ததை அலட்சியப்படுத்திவிட்டு பதட்டம் இல்லாமல் மெதுவாக சேவ் செய்து முடித்து சுத்தமான வெள்ளை துண்டால் முகம் துடைத்துவிட்டு குளிக்க சென்றான் கதிர்வேல். பகல் 11 மணி அளவில்தான் அலுவலக வேலைகள் முடிந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடிந்தது கதிர்வேலுக்கு. பெண் உதவியாளர் கொண்டு வந்து கொடுத்த சூடான மனம் மிகுந்த காஃபியை பருகி கொண்டே தொலைபேசி ஆராய்ந்த போதுதான் காலையில் வந்த ஃபோன் கால் கண்ணில் பட்டது. ட்ரூ காலரில் சுப்பிரமணியம் என்ற பெயரும் அந்த அழைப்புடன் வந்திருந்தது. சுப்பிரமணியம் என்ற பெயரிலும் பழனிச்சாமி என்ற பெயரிலும் அவனுக்கு தெரிந்தவர்கள் நூற்றுக்கணக்கில் உண்டு என்பதால் வேறு வழி இல்லாமல் அந்த எண்ணை டயல் செய்தான் கதிர்வேல். முதல் மணி அடித்தவுடன் அந்த முனையில் உடனே ஃபோன் சட்டென எடுக்கப்பட்டது. அந்த சுப்பிரமணியம் வேலை அதிகம் இல்லாத ஆள் போல என்று, ஹலோ கதிர்வேல், எப்படி இருக்க? காலையில் 2 தடவை கூப்பிட்டேன், நீ ஃபோனே எடுக்கலை, ரொம்ப பிஸியா? அவனை பேச விடாமல் முந்திக் கொண்டது எதிர்முனை குரல். குரலில் இருந்த உரிமை கதிர்வேலுக்கு குழப்பத்தை கொடுத்தது. சமீப காலங்களில் இத்தனை உரிமையுடன் யாரும் அவனிடம் பேசியதில்லை என்பது ஞாபகத்திற்கு வந்தது. நீங்க என்ற கதிர்வேலின் குரலில் தயக்கம் இருந்தது. இவ்வளோ உரிமையிடம் பேசும் அந்த சுப்பிரமணியம் யாராக இருக்கும்? என்னப்பா, என்ன தெரியலையா? குரலை வைத்து கூட கண்டுபிடிக்க முடியலையா? ட்ரை பண்ணி பாரு என்று குரலில் சிறுபிள்ளைத்தனம் இருந்தது. இது போன்ற அசத்துத்தனமான பேச்சுக்களை கேட்டால் கதிர்வேலுக்கு கோபம் வந்துவிடும். நேரமின்மையால் சிரமப்படும் அவனுக்கு இந்த கண்டுபிடி விளையாட்டு பெரு எரிச்சலை ஊட்டியது. அன்று ஏனோ பொறுமை காத்து நிதானமாக பதிலளித்தான் கதிர்வேலு. தெரிலங்க, சாரி. சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நீ பியூசி மேக்ஸ் படிக்கும்போது உன்னோட வகுப்பில் படித்த 20 பேரில் நானும் ஒருத்தன். என் பெயர் சுப்பிரமணியம். நீங்கள் எல்லாம் என்னை முக்காக்கால் சுப்பிரமணியன் தான் கூப்பிடுவீங்க. இப்போயாவது ஞாபகம் வருதா? கதிர்வேலுக்கு இப்போது சுப்பிரமணியத்தை நன்றாக ஞாபகம் வந்துவிட்டது. எப்போது சுப்பிரமணியம் அணிந்து வரும் பேண்ட் முக்காக்காலையும் மறைக்காமல் கணுக்காலுக்கு மேலேயே இருக்கும். அதனால்தான் அவனுக்கு அந்த செல்ல பெயர். முதல் பெஞ்சில் உட்கார்ந்து நன்கு படித்து எப்போதும் முதல் மார்க்கு வாங்குபவன் தான் இந்த சுப்பிரமணியம். அடரே, மாவுருட்டி சுப்பிரமணியம் தானே நீ? உன்னை மாத்திரமல்ல, நம்மோட படித்த அந்த 20 பேரின் முகமும் இன்று வரை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அந்த 20 பேரில் ஒருவர் கூட இந்த 40 வருஷத்தில் நான் சந்திக்கவில்லை என்பதுதான் விசித்திரம். பேசிக்கொண்டிருக்கும் போதே கதிர்வேலுவின் பெண் உதவியாளர் வந்து ஒரு பேப்பரை அவன் கண்முன் வைத்து சென்றார். அதில் லோக்கல் எம்எல்ஏவின் பெயரும் ஒரு மாநில மந்திரியின் பெயரும் எழுதியிருந்தது. சுப்பிரமணியன், நான் ராத்திரிக்கு கூப்பிடுறேன், நாம் நிறைய பேசலாம் என்று அவசரமாக கூறி இணைப்பை துண்டித்தான் கதிர்வேல். இரவில் கதிர்வேல் காரில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது அவரின் பியூசி கல்லூரி வாழ்க்கை ஞாபகத்தில் வந்து முட்டியது. அதற்கு
அன்று மதியம் அவன் சுப்பிரமணியத்துடன் பேசியது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பியூசியில் 20 பேர் ஒரே வகுப்பில் படித்திருந்தாலும் கதிர்வேல் அதிக நெருக்கம் கொண்டிருந்தது சுப்பிரமணியம், பழனி மற்றும் இளங்கோவிடம் மாத்திரம்தான். மதிய உணவை இந்த 4 பேரும் வகுப்பறையில் ஒன்றாக உட்கார்ந்தே அருந்துவார்கள். நேரமின்மை காரணமாக கதிர்வேலியின் தாயார் எப்போதும் தயிர் சாதமே மதிய உணவாக கொடுத்து அனுப்புவார்கள். காற்று புகாமல் இறுக அடைத்து வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸிலிருந்து அதை மதியம் திறக்கும்போது தாங்க முடியாத அளவிற்கு புளித்திருக்கும். சில நாள் புளிப்பு தாங்காமல் கதிர்வேலு அதை கீழே கொட்டிவிட்டு பட்னி கிடப்பதை பார்க்க மற்ற நண்பர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விவசாய வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அம்மாவிடம் இதை சொல்லி அவருக்கு மேலும் தொந்தரவு கொடுக்க கதிர்வேலுக்கு விருப்பம் இல்லாததால் புளிப்பு தயிர் சாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வழியாக மற்ற 3 நண்பர்களின் ஏற்பாட்டில் கதிர்வேலியின் தயிர் சாதத்தை 4 பேரும் பங்கு போட்டுக்கொண்டோம். மற்ற 3 பேரின் உணவை கதிர்வேலுவோடு பங்கிட்டுக் கொள்வது என்று ஏற்பாடாயிற்று. இந்த நண்பர்களின் இளங்கோவை மட்டும் எத்தனை காலமானாலும் கதிர்வேலின் மனது மறக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். இளங்கோவின் ஒரே தங்கை மீனாதான். கல்லூரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இளங்கோவின் வீட்டுக்கு நண்பர்கள் குழு அடிக்கடி விசிட் அடிப்பது வழக்கம். எப்போதும் சுறுசுறுப்புடன் பட்டாம்பூச்சி போல் பாவாடை தாவணையுடன் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கும் தன் தங்கையை நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தான் இளங்கோ. மீனா தன் முதல் பார்வையிலேயே கதிர்வேலுவின் கவனத்தை கவர்ந்தாள். மற்ற நண்பர்களை பெயருக்கு பின் அண்ணா என்று முறை போட்டு அழைக்கும் அவள் ஏனோ கதிர்வேலை மாத்திரம் கதிரு என்றே அழைத்தாள். ஒரு முறை தனிமையில் கதிர்வேலு அவளிடம் அதை பற்றி கேட்டபோது அது என் இஷ்டம் என்று மழுப்பினாள். ஒரு முறை நெருங்கிய உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு இளங்கோவின் பெற்றோர் வெளியூர் சென்றிருந்த போது வீட்டு காவலுக்கும் துணைக்கும் இளங்கோவுடன் நண்பர்களையும் ஒரு இரவு தங்கும்படி கேட்டுக்கொண்டனர். அன்று இரவு அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி 4 நண்பர்களும் பீர் குடித்து தங்களின் நீண்ட நாள் சுதந்திர தாகத்தை தணித்து கொண்டனர். ஒளிந்து ஒளிந்து குடிக்காமல் சிகரத்தை ஊதி தள்ளி அந்த இரவை மறக்க முடியாத இரவாக அனுபவித்தனர். ஆனால் மறக்காமல் அடுத்த நாள் காலை வீட்டை நன்றாக சுத்தம் செய்து எந்த தடையும் இல்லாமல் செய்து நல்ல பிள்ளைகள் என்ற பெயரை இளங்கோவின் பெற்றோரிடம் தக்க வைத்து கொண்டனர். ஆனால் மீனாவிடம் அவர்களின் பாச்சா பலிக்கவில்லை. யாரும் இல்லாத தனிமையில் ஒரு நாள் கதிர்வேல் அவளிடம் சிக்கி கொண்ட போது என்ன நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப பீரும் சிகரெட்டுமா பாட்டி களை கட்டி விட்டது போல என்றால் நக்கலாக. திக்கன்றது கதிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் சொன்னா உனக்கு என்றான் பலவீனமாக. அப்படியே அவர்களின் சிநேகம் வளர்ந்தது. அதன் பின்னர் அந்த காதல் கைகூடவில்லை. முதல் காதலில் கிடைத்த அந்த சுகமான அனுபவம் அவன் நினைவில் பசு மரத்தாணி போல் பதிந்து அவளின் நினைப்பில் பல நாள் அவனை ஏங்க வைத்தது. அடுத்த நாள் அலுவலகத்தில் கார் சென்றிருக்கும் போது சுப்பிரமணியத்தை ஃபோனில் அழைத்தான் கதிர்வேல். நாம் 4 பேரும் வர ஞாயிற்றுக்கிழமை எங்காவது மீட் பண்ண ஏற்பாடு செய்றியா என்றான். 4 பேர் இல்லை கதிர், 3 பேர் தான். இளங்கோ இறந்து பல வருஷம் ஆச்சு. என்ன சொல்ற? இறந்து விட்டானா? எப்படி என்றான் கதிர்வேல் அதிர்ச்சியுடன். கல்லூர் வாழ்க்கை முடிந்தவுடன் இளங்கோவுக்கு எதுவுமே நல்லது நடக்கல கதிர். அவனோட அப்பா அம்மா நோய் வாய்க்கப்பட்டு காலப்போக்கியே இறந்துட்டாங்க. அவனோட தங்கச்சி கணவனோட வாழாம தன் 2 குழந்தைகளோட பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. பிரச்சனைகள் இளங்கோவை நெருங்க அவனும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இளங்கோ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். சுப்பிரமணியின் குரல் கரகரப்புடன் தொலைபேசியில் கேட்டது. இளங்கோவின் சிரித்த முகம் கதிர்வேலுவின் கண்முன் தோன்றி மறைந்தது. எவ்வளோ இனிமையானவன்! எப்பொழுதும் எதையும் சுலோபமாக எடுத்துக்கொண்டு உற்சாகம் குறையாமல் இருக்கும் அவனுக்கு முடிவு இப்படியா வர வேண்டும்? கூடவே மீனாவின் இளமை ததும முகமும் புள்ளிமான் நடையும் கண்முன் நிலப்படம் போல் வந்து போயிட்டு. சரி, நான் நீ பழனி 3 பேரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். பழனியிடம் பேசிவிட்டு சொல்லு, இடமும் நேரமும் பிறகு தீர்மானிக்கலாம் என கனத்த மனத்துடன் பேச்சை முடித்தான் கதிர்வேல். ஞாயிற்றுக்கிழமை காரில் சென்று கொண்டிருக்கும் போதே கூப்பிட்டு விட்டான் சுப்பிரமணியம். நான் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நிற்கிறேன், நீ எந்த பஸ்ஸில் வர என்றான். அவன் இன்னும் கல்லூரி கதிர்வேலையே நினைத்து கொண்டிருக்கான் என்பது அவன் பேச்சிலிருந்து தெரிந்தது. சஸ்பென்ஸை உடைக்க விரும்பாத கதிர்வேல் சிறிய புன்முறுவலுடன் என் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கும் மனோகரா ஹோட்டல் முன்னாடி நில்லு, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துறேன் என்றான். ரேஞ்ச் ரோவில் வந்து இறங்கும் கதிர்வேலை பார்க்காமல் கண்களால் அவனை வேற எங்கோ தேடிக்கொண்டுதான் சுப்பிரமணியம். அவன்தான் சுப்பிரமணியம்
என்பதை அவன் அணிந்திருந்த முக்காக்கள் பேண்ட் காட்டி கொடுத்து விட்டது. தொடர்ந்து 40 வருடங்களாக அவனுக்கு யார் இது போன்ற குட்டை பேண்ட் தைத்து கொடுக்கிறார்கள் என்பது வியந்து நின்றான் கதிர்வேல். மெலிந்திருந்த சுப்பிரமணியத்தின் உருவத்தில் அதிக மாற்றங்கள் இல்லை என்றாலும் தலை முழுவதும் நரைத்திருந்தது. அருகில் சென்று சுப்பிரமணிய என்று அழைத்தவுடன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சுப்பிரமணியத்திற்கு தன் முன் நிற்பவன் தான் 40 வருடங்கள் முன் பார்த்த கதிர்வேல் என்பதை நம்பவே முடியவில்லை. கதிர்வேல் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடை, அணிந்திருந்த கூலர், காலில் போட்டிருந்த விலை உயர்ந்த ஷூ மற்றும் அருகில் நின்ற விலை உயர்ந்த காரும் அவனை எதிர்பாராத அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுக்க விரும்பாமல், என்ன என்னை தெரியவில்லையா? அவ்வளோ மாறிவிட்டேனா என்று சகஜமாக பேசினான் கதிர்வேல். ஆமாம், ரொம்ப மாறிட்டீங்க என்றான். அதுவரை ஒருமையில் பேசியவன் பன்மைக்கு திடீரென மாறியதும் கவனித்தான் கதிர்வேல். சரி வா, பேசிக்கிட்டே போகலாம். பழனி வீட்டுக்கு எப்போ போகிறாங்க டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வந்து உட்கார் என்றவாறு கார் கதவை திறந்துவிட்ட டிரைவரிடம் ஜாடை காட்டினான். பின் சீட்டில் ஒடுங்கியவாறே சீட்டின் நுனியில் உட்கார்ந்திருந்த சுப்பிரமணியம் மெதுவாக கேட்டான், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட். காலேஜில் டிகிரி முடித்தவுடன் மாமாவோடு சேர்ந்து இந்த தொழிலில் இறங்கிவிட்டேன். சரி, உன்னை பற்றி சொல்லு என்றார். தனக்கு இந்தியாவின் முக்கிய நகரில் மற்றும் அல்லாது வெளிநாடுகளில் பரவி கிடக்கும் ஏற்றுமதி கம்பெனிகளை பற்றி முழுவதும் சொன்னால் மிரண்டு விடுவான் என்பதை சுருக்கமாக முடித்து கொண்டான் கதிர்வேல். நானும் டிகிரி முடித்துவிட்டு அரசு வேலைக்கு பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போதே அப்பா இறந்துவிட்டார். என்னோட 2 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கும் பொறுப்பும் என் தலையிலே விழுந்து விட்டது. பக்கத்தில் உள்ள ரைஸ் மில்லில் கணக்கெழுது வேலைக்கு சேர்ந்தவன் இன்றைக்கு வரைக்கும் அங்குதான் வேலை செய்கிறேன். எனக்கு 2 பசங்க படிக்கிறாங்க என்ற சுரத்தில்லாமல் அவன் இன்னும் முக்காக்கன் பேண்டோடு இருப்பதன் காரணம் கதிர்வேலுக்கு அப்போதுதான் புரிந்தது. தான் பாஸ் மார்க் எடுக்க பிரயத்தனப்படும்போது அலட்சியமாக கணிதத்தில் 100 மார்க் சுப்பிரமணியம் எடுத்தது ரைஸ் மில்லில் கணக்கு எழுததானா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் கதிர்வேல். சரி, பழனி என்ன செய்கிறான் என்றான் கதிர்வேலு ஆர்வத்துடன். பழனியின் மேல் கதிர்வேலுக்கு எப்போது ஒரு வாஞ்சை உண்டு. படிக்கும் காலத்திலே பழனி தோட்டத்தில் கடுமையான வேலைகளை செய்யும் உழைப்பாளி என்பது அவனின் சொரசொரப்பான உள்ளங்கையை பார்த்தாலே தெரியும். அது மட்டுமல்லாது எதையும் மனதில் வைக்காமல் வெளிப்படையாக பேசும் யதார்த்தவாதி பழனி. அவன் நிலைமை என்னை விட மோசம். அவனுக்கு சொந்தமான 2 ஏக்கரில் பற்றாக்குறையோடு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான். போதாக்குறைக்கு 3 பெண்கள் வேறு. எப்படியோ 3 பேருக்கும் கல்யாணம் செய்து முடித்து விட்டான். நேரில் தான் போறமே, நீங்களே பாருங்க என்றார் சுப்பிரமணியம். தூரத்தில் தோட்டத்தின் நடுவில் மண்வெட்டியோடு தெரிந்த உருவத்தை காட்டினான் சுப்பிரமணியம். அதோ பாருங்க பழனிய, கடலை காற்றுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான் என்றான். தலையில் முண்டாசு கட்டுக்கொண்டு லுங்கியுடன் ஒரு உருவம் காரை பார்த்தவுடன் தயக்கத்துடன் வீட்டை நோக்கி வந்தது. அதே முரட்டுத்தனமான உடல்வாகு, வெள்ளந்தியான சப்தமான சிரிப்பு. கதிரு, நீ எப்படி மாறிட்ட என்று கூவி கொண்டு வந்தான் பழனி. வயதை தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் காணப்படவில்லை அவன் தோற்றத்தில். பழனி, ட்ரெஸ் மாற்றி கொண்டு வா, போகும் வழியில் எல்லாம் விபரமாக பேசிக்கொள்ளலாம். இன்னைக்கு லஞ்ச் என்னோட ட்ரீட் என்றான் கதிர்வேலு. சிறிது நேரத்தில் மடித்து கட்டிய வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து வந்தான் பழனி. காரின் பின்சீட்டில் மூவரும் அமர்ந்து கொள்ள கார் நகரத் தொடங்கியது. கதிர்வேல் ஒரு பட்டனை அளித்த டிரைவருக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு கண்ணாடி கதவு தானாக மூடிக்கொண்டது. நாம் பேசுவது டிரைவருக்கு கேட்காது என்றான் கதிர்வேல். மற்றொரு பட்டனை அழித்துவிட்டு அருகில் இருந்த ஒரு சிறு போனை எடுத்து டிரைவரிடம் பக்கத்து பெருநகரில் உள்ள ஸ்டார் ஹோட்டல் ஒன்றுக்கு போகுமாறு கட்டளையிட்டான். அந்த பெருநகரின் பிரசித்தி பெற்ற ஸ்டார் ஹோட்டலின் 7வது மாடியில் உள்ள பாரில் உட்கார்ந்திருந்த 3 நண்பர்களும், இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு உள்ளே இதுவரை நான் வந்ததே இல்லை. ஒரு சாப்பாடு 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறியா கதிர் என்றார் பழனி வெள்ளந்தியாக. 3வது தளத்தில் டைனிங்கில் நுழையும் போதே கோட் ஷூட் அணிந்திருந்த அங்கிருந்த ஒரு நாகரிக நபர் கதிரை வரவேற்றார். ஹாய் கதிர், வெல்கம். என்ன சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க, லஞ்சு தானே, இருங்க என கூறிவிட்டு ஹோட்டல் மேனேஜரை அழைத்து ஏதோ சொன்னார். இவர்கள் மூவருக்கும் மட்டும் தனி விஐபி அறையில் லஞ்சு பரிமாறப்பட்டது. இவர்தான் இந்த ஹோட்டலின் உரிமையாளர், என் நெருங்கிய நண்பர் என்று கதிரை வியப்புடன் பார்த்தனர் பழனியும் சுப்பிரமணியமும். டேபிளில் அழகாக வைக்கப்பட்டிருந்த பெயர் தெரியாத நான்வெஜ் ஐட்டங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன 2 நண்பர்களும். இப்படியும் கூட ஒரு சொர்க்க பூமி தங்கள் நாட்டில் இருக்கிறது என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டனர் இருவரும். கூச்சப்படாமல் சாப்பிடுங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க என்று கதிர்வேல் சொன்னவுடன் குழப்பம் நீங்கி நண்பர்கள் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்டு முடித்து கிளம்பினர். உங்களோட பழைய உறவுகளை பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டீங்க.
பாதி சண்டைவே உங்கள் பழைய நண்பர்கள் கூட கழிச்சிருக்கீங்க, அதிசயமாக இருக்குது என்றாள் கதிர்வேலின் மனைவி நளினி. பல கோடிகளுக்கு அதிபதியான கிரைண்டர் தொழில் அதிபரின் ஒரே மகள். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, கல்லூரியில் என்னை விட அதிக மார்க் வாங்கிய என் பழைய நண்பர்கள் வாழ்க்கையில் என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள. 2, கல்லூரி நாட்களில் புளித்த என் தயிர் சாதத்திற்கு மாற்று சோறு கொடுத்து என்னை வெண் சோற்று கடனாளியாக்கிய அவர்களின் சோற்றுக்கடன் பதிலுக்கு அடைக்க 40 வருடங்களுக்கு பின் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள என்றான் கதிர்வேல் மனைவியிடம். எப்படியானாலும் இது தொடராமல் பார்த்துக்கங்க. உங்களுக்கு அரசியலும் பிஸ்னஸிலும் சினிமா துறையிலும் இருக்கும் நண்பர்களே போதும் என்றாள் நளினி. அதெல்லாம் அவங்க என்னை நெருங்கவே விடாமல் ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றான் கதிர்வேல். 3 வாரங்களுக்கு பிறகு 2 பேர் அவனது அலுவலகத்திற்கு வந்து கேட்டில் உள்ள செக்யூரிட்டியிடம் ஏதோ கேட்டுவிட்டு திரும்பி செல்வது அவனின் சிசிடிவியில் தெரிந்தது. அதில் ஒருவன் வெள்ளை வேட்டியை மடித்து கட்டியிருந்தான், மற்ற ஒருவன் முக்காக்கால் பேண்ட் அணிந்திருந்தான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.